கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க பெரியவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஆயில் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்குன வெள்ளை பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கத்திரிக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும்போது கத்திரிக்காய் நம்ம சேர்த்துருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு அது சாதத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு கத்திரிக்காய் நல்லா வேகிறது வரைக்கும் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வந்துருச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சைஸ் புளித்தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு.